வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஃபெடரல் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு நிலஞ்சன் முகோபாத்யாய் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். திரு நிதிஷ் திரு மோடி இருவருக்கும் இடையேயான கடந்த கால உறவு பற்றியும் தற்போதைய உறவு குறித்தும் இந்த கட்டுரை பேசுது. வாதிப்பதற்காக ஃபெடரல் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். 2013ஆம் ஆண்டு திரு நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட போது கடுமையாக எதிர்ப்பை காட்டியவர் திரு நிதிஷ். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக அவரோடு இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறதா அந்த கட்டுரையின் முக்கியமான சாராம்சம். நிதிஷ் மோடியை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த இணக்க புள்ளிக்கு எப்போ நகர்ந்தார்? இது ஒரு வரியில் சொல்றது கொஞ்சம் கடினம் தான், அதுவும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நிறைய குட்டிக்கரணம் பண்ணியிருக்கார். 2000 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையில் அதெல்லாம் இருக்குது. அப்போது அவர் ரொம்ப மத சார்பற்ற ஒரு இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தார் அவர். ஏன்னா இது சமூக நீதியினுடைய கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு முன்னிலையில் இருந்தார் இவரும் லாலுவும். அதனால் அவங்க கொள்கை அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அப்போது ஒருத்தரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் கூட நடக்கலான்னு. ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸ் வந்தார். இவர் ஒரு 7 நாள் அங்கே சிஎம்மாக கூட இருந்தார் பீகாரில். அங்கே ருசி கண்டார் போல் இருக்குது. அதை தான் கட்டுரையும் சொல்லுறது. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்ட்டி அடிச்சிருக்கார். நீங்கள் பாருங்களேன், இவர் 2013 ஆட்சியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் தன்னையே முன்னிலைப்படுத்தணும்னு பார்த்தார் பிரதமர் வேட்பாளராக. திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023க்கு முன்னாடி 2019 போது அவர் கொஞ்சம் பலவீனமாக மோதி தோணித்து இல்லையா. 2024க்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி திரும்பி ஒரு பல்ட்டி அடித்தார். ஆனால் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்தியா அலையன்ஸ் அவ்வளோ நல்ல கட்டமைப்பு இல்லைன்னு திரும்பி பிஜேபியோடு போய் சேர்ந்தார். இது மாதிரி பல முறை பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதே பாருங்கள், 2002 இது கலவரம் நடந்தது குஜராத்தில். அதுக்கு பிறகு அவர் ஆட்சியில் மத்திய ஆட்சி அப்போ பிஜேபி இருக்கிறச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அங்கேருந்து நகர்ந்தார். அவர் யூனியன் மினிஸ்டராக இருந்தார் மத்தியில் ஒரு அரசாங்கத்தில். அவர் பாஜக சர்க்காரோடு இருந்தவர் அங்கேருந்து நகர்ந்தார். ஆனால் நிதிஷ் அப்படி பண்ணலை. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அவருடைய கடந்த ஒரு 25 கால வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே அதிகாரம் இருக்குது அதுலேருந்து நாம் எப்படி பயன்படலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவர் இவ்வளோ இந்த பயணம் 25 வருஷத்துக்கு அவர் அப்படி இருந்திருக்கு. ஆனால் கட்டுரையாளர் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு நிதிஷ்குமார்னு விமர்சனம் பண்ணியிருக்கார். அந்த வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கணுமா? சந்தர்ப்பவாத அரசியல், சந்தர்ப்பவாதம் இல்லாதிக்கு வேறு என்னன்னு நீங்கள் சொல்ல முடியும்? கொள்கை அளவில் ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரியே நீதி கட்சிகள் தான் ஒரு காங்கிரஸ் மதசார்பற்ற ஒரு அரசாங்கம் அமையணும், இல்லை மதசார்பற்ற ஒரு விதமான ஒரு பாலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா அதில் முன்னிலை யார் இருப்பாங்க? லெஃப்ட் பார்ட்டி இருப்பாங்க, ஒரு அளவுக்கு காங்கிரஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சமூக நீதி கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் நின்றுருந்தாங்க. இப்போது அது முற்றிலும் மாறிப்படுத்து. இது வெறும் பீகார்னே சொல்ல வேண்டாம். நீங்கள் மற்ற இடத்துலையும் பார்த்துங்க. இப்போ கர்நாடகாவில் என்ன ஆகிட்டுருக்கு, அங்கேயும் JDU இருக்குது இல்லையா. நீங்கள் பாஜக கூட்டணி அப்படிங்கிறதே அவங்களுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு சமூக நீதி பார்வைக்கு குந்தகம் விளைவிச்சிடுமா அப்படின்னு தானே கேட்குறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சா நாங்கள் இந்த தன்மைகள்லேருந்து ஏன் விலகி போயிடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு அளவுக்கு அவர் அதை நிரூபிச்சிருக்கார். பாஜகவோட கூட இருந்தால் கூட நான் அரசு எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த முடியும்னு அது முதல் காலத்தில் தான் பண்ண முடிஞ்சது அவரால். எப்போ 2005லேருந்து 2010 வரைக்கும் ஓரளவுக்கு அவரால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அதிகம் இது இருந்தது, அதிகம் பலம் இருந்தது, அதிகம் MLAs இருந்தாங்க. அதனால அவரால் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போது பாருங்கள், இப்போ என்ன ஆயிருக்கு, இவருக்கு 84 89 பாஜகவுக்கு. அது இந்த முறை நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தேர்தலினுடைய ஒரு நிலைமையை பார்த்தீங்கன்னா சமமாக இருக்காங்க 2 பேரும். ஆமாம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பல்ட்டி கூட பண்ண முடியாது. இனிமேல் அவரால் பல்ட்டி பண்ணி எங்கும் போக எதிர்த்தரப்பும் பலமாக இல்லை, போய் கூட்டணி 35 சீட்டு தான் இருக்கு. அதோட சேர்த்து நீங்கள் AIM அங்கே ஒன்று 5 இருக்குது, ஒரு 40 உங்களுக்கு கிடைச்சா கூட அவங்களால அரசு பண்ண முடியாது அவரால். இனிமேல் ரொம்ப கடினமாக இருக்க போகுது. ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்பீக்கர்னுடைய பொசிஷன் வேணும்னு சொன்னார். ஆனால் அது கிடைக்கல அவருக்கு.
அவரால் அதை தக்க வைக்க முடியல. அது ரொம்ப, ஏன்னா இனிமேல் என்ன பயம்னா ஏதாவது பிளவு நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஸ்பீக்கர் எந்த தரப்பு இருக்காங்களோ அது அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையிறதுன்னு நீங்கள் இதை வந்து கர்நாடகாவில் பார்த்துருக்கேள், மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேள். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தால் அப்போ என்ன நடக்கும்? சபாநாயகருடைய பங்களிப்பு, சபாநாயகர் வந்து அதனுடைய சபாநாயகர் பதவியை வச்சுக்கணும்னு பார்த்தார், அவரால் முடியல. அதே இன்னொரு விஷயம் அவர் சொல்லிட்டு வரார், அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல், வாரிசு அரசியல், அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வரார். அதில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அவரை நீங்கள் வாரிசு, அவர் தான் பிள்ளையை கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல அவர். ஆனால் அவருக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வாரிசு அரசியல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீதாராம் மாஞ்சி அப்படின்ட்டு ஹம் பார்ட்டி, அவர் பிள்ளைய வந்து அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர். இல்லை, இதெல்லாம் பாஜக ஆசீர்வாதத்தோடு நடக்குதுன்றீங்களா? அதான், இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இவர் இதுதானே சொல்லிட்டு வர்றார், நான் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நான் விரும்புறதில்லை அப்படின்ட்டு. அதே மாதிரியே ஊழல், இது ரெண்டு விஷயம் தானே எல்லா இடத்துலையும் பாஜக சொல்லிட்டே வருது. இப்போ தமிழ்நாடு கூட வந்தால் என்ன சொல்கிறாங்க? குடும்ப அரசியல், ஊழல், இது ரெண்டு தானே. அவருக்கு வந்து ரெண்டுத்துலேயுமே ஈடுபாடு இல்லை. அதை அவர் நிரூபிக்கும் காமிச்சிருக்கார் முதல் முறை. நான் 2005லேருந்து 10 அந்த வரலாறு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க. ஊழல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய குற்றச்சாட்டு வந்து இது முன்னாடி அரசு வெளியில் போகிற அரசு மேலே பிரசாந்த் கிஷோர் வச்சார். அவர் அதை தான் முன்னிலையில் வச்சார். ரொம்ப பெரிய ஒரு கேம்பெயினாக அவர் பண்ணார். அதுக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியல. ஆனால் பீகாரில் திரு நிதிஷை ரொம்ப தொந்தரவு பண்ணுது பாஜகனா, மத்தியில் கொடுத்துட்டு வர்ற ஆதரவை அவர் விலக்கி கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு குறைஞ்சுட்டே போகிறது. ஏன்னா நீங்கள் பலவீனமாக உங்கள் ராஜ்யத்தில்னா மத்திய எத்தனை நேரம் ஆகுறது? 12 எம்பிசி அவங்களும் ஒரு தனி இது பண்ணலாம் இல்லையா? அதில் ஒரு பிளவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுறது? அவங்களும் பாஜக சார்பு நிலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சியிலேயே இந்த முறை கூட ஒரு விதமான ஒரு பிளவு இருந்து 2023 சில நபர்கள், ஒரு மூத்த பார்ட்டியில் இருக்கவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவோட போக வேண்டாம், நாம் லாலுவோட போகலான்ட்டு. அப்போவே ஒரு பிளவு இருந்தது. ஆனால் அதில் நிறைய பெரும்பாலும் இல்லை பாஜகவோட தான் போகலான்னு சொன்னாங்க. இப்போ கூட வந்து அவருடைய உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு பாஜக ஒரு மறைமுகமாக சொல்லி வந்தது, நேராக சொல்லலை அவங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போது அவர் பார்ட்டியில் இருக்கிற பல பேர் வந்து தயாராக இருந்தாங்க இதனுடைய தலைமையை ஏற்றுக்கிறது. அதனால் இப்போ இருக்கிற அவருடைய நிலைமை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எப்படி இருந்ததோ அதனுடைய பலம் குறைஞ்சுட்டே வருது, பலவீனமாகிட்டே போயிட்டு இருக்காரு. இல்லை, பாஜகவுக்கு கட்டுப்பட்டவராக தான் திரு நிதிஷ் இனிமேல் நடந்து கொள்ள வேண்டியது. வேற அவருக்கு வேற ஒரு இதுவும் இல்லை அவருக்கு. இப்போ கையில் வந்து முன்னாடி அவரை வந்து கிங் மேக்கர்னு சொன்னாங்க. அவர் பல்ட்டி அடித்ததை வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்குறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு சமூக இதுவும் அமைஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே இருக்கிற ஓட்டு, அவர் ஜாதி சார்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% கூட இல்லை, குர்மி ஜாதியிலேருந்து அது இல்லை. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா புதுசாக ஒரு இது உருவாக்கினார். ரொம்ப பிற்பட்ட பேக்வேர்ட்லேயும் ரொம்பவும் பிற்பட்டவர்களெலாம் சேர்த்து ஒரு புது விதமான ஒரு கலவையை கொண்டு வந்து ஒரு புதிய அரசியலை அவர் தான் முன்னிலை பண்ணார். அந்த அரசியலினுடைய எல்லா நல்ல இதுவும் இப்போ பாஜக தன் கையில் எடுத்துடுத்து. அவங்க வந்து மேல் ஜாதி வர்க்கத்துக்கு நிறைய சீட் கொடுத்துருக்காங்க, முஸ்லீமுக்கு ஒரு சீட்டும் கொடுக்கல. அதை தவிர இதனுடைய பெனிஃபிட்டும் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால அவர் வந்து இது 84 சீட்டு வந்திருக்கிறத தவிர அவருக்கு கொஞ்சம் நிலைமை இந்த மோசமாக தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றுது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிறைவேற்றது.